வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இல்லை. அட ஆமாங்க, கங்குவாவை பார்த்துட்டு நல்லா இருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும்? மாமா இன்னொன்னோட மாமா இது டீ கடை டாக்ஸ். நான் உங்கள் சாசே. இன்னைக்கு நாம கங்குவா படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் பேச போறோம். கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. படம் 1000 கோடி அடிக்கும், 2000 கோடி அடிக்கும் அப்படின்னு சொன்னாங்களே. எல்லார் கையிலயும் இன்னைக்கு வந்த பாஸ் இருக்கு. ஏன்பா டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். பகவானே, உன்னுடைய இன்வால்மெண்ட்டை பார்த்து எனக்கு அழுகையா வருதியா? சரி, படம் செம்மையா இருக்கும் போல. சூர்யா படம் வேற ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர்ல வருது அப்படின்னு தான் படம் பார்க்க உட்கார்ந்தோம். வெந்த புண்ணுல வெடிய கொண்டாந்து வைக்கிறான். ஆனா படம் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரை கத்திக்கிட்டே இருக்காங்க. தம்பி கொஞ்சம் மெதுவா கத்துப்பா. நீ கத்துல எனக்கே ஈரகோல வலிக்கி. பிபி ரைஸ் ஆகி பெயின் ஷூட் அப் ஆகுது. ஓப்பனிங் சீன் பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு. ஒரு சவுண்ட் தான் மாப்ள கேக்குது. ஆஹா, வசமா வந்து மாட்டிக்கிட்டோம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ரஷ்யால இருக்கிற ரிசர்ச் சென்டர்ல இருந்து ஒரு சின்ன பையன் தப்பிச்சு கோவாக்கு வரான். அங்கதான் நம்ம ஹீரோ போலீஸ் பிடிக்க முடியாத குற்றவாளிகளை போலீஸுக்கு பிடிச்சு கொடுக்கற அடியாள் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். கோவாக்கு வந்த அந்த பையன் சூர்யாவை பார்க்கறான். ஒரு சம்பவத்துல அந்த பையன் காப்பாத்துற கட்டாயத்துக்கு சூர்யா போறாரு. இவங்க 2 பேருக்கும் என்ன சம்பந்தம்? யாரு இந்த பையன்? இவங்க 2 பேருக்கும் இருக்கும் முன் ஜென்ம தொடர்பு என்ன அப்படிங்கிறது தான் கங்குவா கதை. என்னாச்சு? ஆரம்பத்துல சூர்யா கூட இருக்கிற யோகி பாபு, ரெட்டின் கிங்ஸ்லி, திஷா பாட்னி எல்லாம் காமெடி பண்றோம் அப்படின்னு ஏதோ பண்ணிட்டு இருக்க, பக்கத்து சீட்ல இருந்த ஒரு அண்ணா என்ன இழவையா இது அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. என்ன இழவியாது? ஓ ஓ இது பான் இந்தியா படம் இல்லையா? அவங்க ஏதோ ஒரு சைடு ஆக்ட்ரஸ மாதிரி தேவையே இல்லாத ஒரு பாட்டுக்கு மட்டும் ஆடிட்டு போறாங்க. சரி, கங்குவா வந்த அப்புறம் தான் படம் செம்மையா இருக்கும் போல அப்படின்னு பார்த்தா ஐந்தீவு அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் கடலை சுத்தி இருக்கு. ஆனா அங்க காடு இருக்கு, பனிமலை இருக்கு, எரிமலை இருக்கு. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு ஒரு காமெடியோட பிளாஷ்பேக் கூட்டிட்டு போறாங்க. படம் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் சூர்யா தான் ஹீரோன்னு. ஆனா அவரை காட்டிடவே ஒரு 10 நிமிஷம் கத்தி கத்தி பில்டப் பண்ணிட்டு இருக்குது ஒரு பாட்டி. ஐயோ ஆபத்து! அவரும் கத்திக்கிட்டே வராரு, கத்திக்கிட்டே இருக்காரு, கத்திக்கிட்டே ஓடுறாரு. அவரு என்ன பேசுறாரு அப்படின்னு பாக்குற நமக்கு தான் ஒண்ணுமே புரியல. ஒரு பழங்குடி மக்களோட கதையை சொல்லும் போது பாக்குற நமக்கு அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? எக்ஸ்கியூஸ் மீ, நான் காட்டவா ஆவாஸ்? டோன்ட் அரலூஸ். அவங்க போர் யுக்தி எப்படி இருக்கும் அப்படின்ற எந்த விஷயத்தையும் காட்டாம கத்திக்கிட்டே இருக்காங்க. ஐந்தீவுன்னு வச்சதுக்கு பதிலா கத்தல் தீவுன்னு வச்சிருக்கலாம். சூர்யா தான் ஒரு சைடு கத்திட்டு இருக்காருன்னு பார்த்தா பாபி தியோல் இன்னொரு பக்கம் ஏதோ கத்திக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க அவரு கத்துனதுக்கு மேட்ச் பண்ணி டப்பிங்ல கத்தி வச்சிருக்காங்க. இறங்குற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டையோட்ட ரத்தத்தை நிரப்பி அரத்திக்க கொண்டு வா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்ன இடம் சார் இது? நரகம்.
நட்டி, கருணாஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் யாரும் ஒரு பழங்குடி ஆளாக தெரியல. சதுரங்க வேட்டையில் வர நட்டி மாதிரி தான் இருந்துச்சு. யாரும் 1000 வருஷம் பின்னாடி போய் நடித்த மாதிரி இல்லை. சூர்யாவை ஒரு தீவுக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த தீவுக்கு போனால் யாரும் உயிரோட திரும்ப முடியாது. அது ஒரு பயங்கரமான இடம். அப்படி இப்படின்னு ஒரு பில்டப் பண்ணுவாங்க. சரி, ஏதோ சம்பவம் இருக்குன்னு பார்த்தா அங்கே பார்த்தா ஒரு செம்ம பீச்சு, குற்றாலத்தில் இருக்கிற மாதிரி அழகான அருவி அப்படின்னு அங்கே ஏதோ அவர் ஹாலிடேக்கு டூர் அனுப்புன மாதிரி ஜாலியாக இருப்பார். அங்கே ஒரு காமெடி வேற நடக்கும். இந்த படத்தில் செம்ம காமெடி அப்படின்னா அது இதுதான். முதல்ல கூட ஒரு சண்டை ஒன்று போடுவார். சூர்யா வெறும் கத்தியை வச்சு முதலைய சதக் சதக்னு தூக்கி போட்டுருவாரு. அது மட்டும்தான் சிரிப்பா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு சீன்ல சூர்யா நெஞ்சில குத்தி கத்தி பின்னாடி வந்திருக்கும். முதலைய விட நம்ம கங்கா அண்ணா தான் வெயிட். கங்காவா? அட ஆமாங்க, படத்துல அவர் அப்படித்தான் கத்தி கத்தி கூப்பிடுறாங்க. சரி, படம் தான் சரியில்லையே. தூங்கலாம்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு கொடுக்காம நம்ம டிஎஸ்பி வேற ஒரு பக்கம் டபரா செட்டை உருட்டி விட்ட மாதிரி மியூசிக்கை போட்டு காதிலிருந்து ரத்தம் வந்துடும் போல அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. இந்த படத்துல எதுக்கு சண்டை போடுறாங்க, ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்னு நடிச்ச அவங்களுக்கும் தெரியல, பார்த்த நமக்கும் புரியல. அதுவும் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ல ஃப்ளைட்லாம் தலைவன் தொங்கிட்டு இருப்பாரு பாருங்க. ஐயோ, அதுவும் வயிற்றுல புல்லட்டோட. அல்டிமேட் கிரிஞ்சு போங்க. இந்த படத்துக்கு தான் இவ்வளோ பில்டபா? ஏப்பா, இதை தமிழில் மட்டும் விட்டிருந்தா கூட தமிழ்நாட்டில் மட்டும் ட்ரோல் ஆகியிருக்கும். ஆனால் இப்போது இதை ஒரு பேன் இந்திய ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்கி விட்டுருக்கீங்க போங்க. படத்தில் கதையும் இல்லை, திரைக்கதையும் இல்லை. இதில் செகண்ட் பார்ட்டுக்கு லீட் அப்படின்னு ஒரு சம்பவம் வேற. தயவு செஞ்சு இந்த கங்குவா பார்ட் 2வா எங்ககிட்ட கொண்டு வந்துடாதீங்க. அப்படியே ஆந்திரா கர்நாடகா பக்கம் கொண்டு போயிருங்க. மிஸ்டர் சிவா அவர்கள் சூர்யாவுக்கு மட்டும் இல்லை, கார்த்திக்கும் சேர்த்து செஞ்சு விட்டுருக்காரு. சூர்யா மட்டும் உயிரை கொடுத்து நடிச்சு ஒரு பயனும் இல்லை. மொத்தத்தில் கங்குவா, உங்கள் காதுகள் பத்திரம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.